மெட்ரோ ரயில்ல மக்களோட மக்களா பயணிச்ச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி அவர் வாக்கு சேகரித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து தந்தி டிவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பேட்டியை பார்ப்போம். என்ன எங்கிருந்து வரீங்க சார்? என்ன ஏதோ பிரச்சாரமா சார்? இல்லை ஜஸ்ட் ஆசையாக இருந்து போனோம். எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க சார். பிரச்சாரம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் தேர்தல் களம் எப்படி இருக்கு? நம்ம சிறப்பாக இருக்குண்ணா. எதிர்கட்சிகள் வைக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம அதையும் மீறி அது அவங்களுடைய வேலை, அது செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன எங்கிருந்து வரீங்க சார்? ட்ரெயின்லேருந்து என்ன ஏதோ பிரச்சாரமா சார்? இல்லை ஜஸ்ட் ஆசையாக இருந்து போனோம். எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க சார். பிரச்சாரம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் தேர்தல் களம் எப்படி இருக்கு? நம்ம சிறப்பாக இருக்குண்ணா. எதிர்கட்சிகள் வைக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம அதையும் மீறி அது அவங்களுடைய வேலை, அது செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சென்னை மெட்ரோ ரயில்ல பயணிச்சு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்குகளை சேகரித்த அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களோடு சதீஷ் முருகனும் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், மேலும் விவரங்கள் என்ன? சதீஷ் முருகன் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அனைத்து கட்சியினரும் தங்களுடைய தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு கட்டங்களிலும் இந்த பிரச்சாரம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து AGDMS தேனாம்பேட்டை டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் வரை மெட்ரோ ரயில்ல பயணம் செய்திருந்தார். இந்த பயணத்தின் போது மக்களிடம் அங்கு பயணித்த அந்த ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டிருந்தார். குறிப்பாக திமுக அரசினுடைய சாதனைகள் குறித்தும் என்ன மாதிரியான திட்டங்கள் பலனளித்திருக்கும் என்பது குறித்தும் கேட்டிருந்தார். அதே போல திமுகவிற்கான அந்த வாக்கு சேகரிப்பு மற்றும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருந்தார். இதனை அடுத்து தேனாம்பேட்டையில் இறங்கி அவரை தனது வாகனத்துல வீட்டிற்கு புறப்பட்டார். காலை நடைபயணத்தின் பிறகாக இந்த பயணம் என்பது அமைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குறிப்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில தேர்தல் களம் என்பது திமுகவிற்கு சாதகமாக சிறப்பாக இருப்பதாகவும், அதே போல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது அவர்களுக்கு அதுதான் வேலை, வேறு வேலை இல்லை என்கிற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்.